ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாரி எனக்கு தெரியாது, ஃபிகா புயல்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ 2 நாளாக ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. பட் இருங்க, லைட் போட்டுக்கிறேன். இப்போதான் பிரைட் ஆரம்பிச்சேன். 2 நாளாக ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து மழையும் வரல, ஒன்றுமே வரல. நைட்டு மட்டும் மழை பெஞ்சிருச்சு. அப்புறம் பகலில் அப்படியே வந்து வெயிட்லாம் அடிச்சிச்சு. ஆஃபீஸ்லாம் போயிட்டேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறது தான் ட்ரெஸ்லாம் காஸ்ட்லாம் போட்டிருந்தேன். ஆஃபீஸ்க்காக கிளம்பி போயிட்டேன். சைதாப்பேட்டை பிரிட்ஜில் தண்ணியில் முழுங்கிடுச்சு கார். யாரு? நான் போன கேப் காரு. சைதாப்பேட்டை பிரிட்ஜில் கரெக்டாக உள்ளே போகிறோம். காரோட டோர் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ கார் முழுங்கிடுச்சு. வேற வழியே இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் காலையில் ஆட்டோலாம் புக் பண்ணேன். ஆட்டோலாம் யாருமே புக் ஆகலை. ஸோ என்னடா பண்ண போகிறோம், இதுக்கு எதாவது ஆஃபீஸ் போகணும். ஏன்னா நேற்று வந்து நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிட்டேன். ஸோ தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். 12 மணி வரை வீட்டில் தூங்கிட்டு 12:30 தான் எந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போகிறேன். கேட்டாங்க, என்ன ப்ரோ இப்போ ஆஃபீஸ் தானே வரீங்க, வேறு எதுக்கும் வரீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. சரி இன்னைக்கு எப்படியா போகணும்னு சொல்லிட்டு வேணாம். வெளியில் பார்த்தா மழை அடிச்சு ஊற்றுது. சரி மழை தானே, பைக் எடுத்து போயிடலாம் பார்த்தா பைக்கில் வந்து பைக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பைக் தான் எடுத்து போனேன், பைக்கில் தண்ணி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட்டோ புக் பண்ணேன். ஆட்டோ புக்கில் தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து கார் புக் பண்ணேன். கார் எக்ஸ்ட்ரா தான் கேட்டாங்க. பட் கார் இங்கேருந்து சைதாப்பேட்டை போகும்போதே கார் முழுங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் எங்கேயும் போகல. ஆஃபீஸ் கால் பண்ணி சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, வாட் எவர் இட். சரி கேஸ், பசிக்குது, செம்மையாக பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ விஜய் சேது விலாக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க மதுரை ஃபன் பண்ணுறது வரையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து இப்போ சமைக்க போகிறோம், வாங்க போகலாம். ஒரு இண்டிவிஜுவலாக இருக்க பையன் எப்படி சமைக்க போகிறான் என்ன. என்ன சாப்பிட்றதுன்றது தெரில, என்ன சமைக்கிறதுனே தெரில. என்கிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து டேடியோடது பால் அடுப்புக்கு. ஸோ எங்கே செட்டி, இதெல்லாம் பழசுங்க, எல்லாத்தையும் துடைக்கணும். எந்த நேரத்தில் துடைக்கிறது? ஸோ இதில் தான் வந்து மேகி எதாவது செய்யலாம். மேகிக்கு எதாவது இருக்கா? மேகிக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆல்ரெடி வாங்கி வச்சேன் மேகிக்கு. ஆயில் இருக்குது, பட் நான் சமைக்கிறதுக்குமே இல்லையே. சரி கைஸ், நான் பாஸ்தா செய்ய போகிறேன் கைஸ். பாஸ்தாக்கான தேவையான பொருட்களை தேடுவோம் வாங்க. நான் எங்கேயோ வச்சேன், ஆனால் எங்கே வச்சேன்னு தெரில, அது தேடணும். வாங்க தேடுவோம் கைஸ். இதாக இருக்குது கைஸ். ஒன்று இருக்கா? இப்பி நூடுல்ஸ், இது இப்போ தேவைப்படுது. நான் இது வந்து எப்போ வாங்கினேன்னா, போன வாட்டி ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. எதுக்குன்னா வந்து நாளைக்கு வந்து மழை அதிகமாக இருக்கும் போது, ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த வாட்டி உண்மையில வெளில போக முடியல. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று தேடுவோம். ஒன்று தின்னா என் வயிற்று போக்க முடியாது. ஏன்னா நேற்று நைட்லேருந்து சாப்பிடல. இன்னொன்று வேணும். எங்கே இருக்குது இன்னொன்று? ஆல்ரெடி பார்த்தேன் இன்னொன்று. இங்கே இருக்குது. இது வந்து 5 minutes எம்மி பாஸ்தா. 5 minutes எம்மி பாஸ்தா. ரெண்டுமே எப்பயோ வாங்கி வச்சிருந்தேன், ஆனால் இது இப்போ யூஸ் ஆகுது. சரி கைஸ், வாங்க சமைச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களாம் யார் யார் உங்கள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றீங்கன்ற சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. ஆனால் வெளியில் நான் காட்டுறேன். ஸோ அதை சாப்பிட்டு காட்டுறேன். ஓகேவா, வாங்க போகலாம். ஓ, இதை நான் வந்து சமைப்பானான்றது எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. இது வேகணும் முதல்ல, அதுக்கான தண்ணி வேணும். பாருங்க, ஃபார்மல்ஸ்லாம் இருக்கேன் தெரியுதா? ஸோ இதுவும் ஃபார்மல் போட்டு ஷூ போடுற நிலைமைக்கு போனேன். ஆனால் கடைசியில் அந்த வண்டி போய் தண்ணியில் ஒன்றும் யாரு கண்டா. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அந்த இடத்துல நின்றுச்சு. அவங்க என்ன ப்ரோ கொஞ்சம் கோச்சிக்காம யாராவது வர சொல்லி போயிருங்க ப்ரோன்னாங்க. நான் வேறு வழி இல்லாமல் ரேபிடோ புக் பண்ணேன். நல்ல வேலைக்கு ஒரு தெய்வம் வந்து ரேபிடோ அக்செப்ட் ஆச்சு. அதனால் ரேபிடோவில் ஏறி வந்துட்டேன். பட் யாரும் வந்து என்ன மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க வெளியில் ஆஃபீஸ் போகணுன்னு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் வடபழனியில் இருக்கேன், சைதாப்பேட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். யாரும் ஃபோன் எடுத்தாலும் வரல. ஸோ கடைசியில் ஃப்ரெண்டுன்னு ஒரு நாய் தான் வந்து நிற்கும். ஸோ எல்லா ஃப்ரெண்டுலாம் வரமாட்டான். இன்னும் யாரும் வராங்க, யாரும் வரல.
வர மாதிரியே ஃபீல் ஆகுது. செஃப்பாக போகிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஆசை தான். ஆனால் எந்திரிச்ச முதல்ல எந்திரிச்சுன்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி தான் கடையிலையும் செய்கிறாங்க. ஆனால் நான் செஞ்சால் மட்டும் வர மாட்டேங்குது. என்ன இலகு, எத்தனை அளவு. இங்கே பாருங்க, வர்றேன். தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, மேலே தான் தெரியுதா? சாரி. இது என்னால் எவ்வளோ அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுதோ மேனேஜ் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். ஓகேவா? A few moments later. ஃபைனலி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. பட் ஆனால் இது தீயுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். கண்டிப்பாக எனக்கு வர ஒய்ஃபுக்கு நான் நல்லா சமைச்சு போடுவேன். நம்பி பண்ணி கொடுங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அப்படிலாம் நான் கேட்கலங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சதாங்க. ஓகேவா? இது பிளேட்டு தேடணும் கைஸ். சாப்பிட்றதுக்கு பிளேட்டு நல்லா. ஓகே, பிளேட்டு கழுவிட்டு வந்துடுறேன். இதுக்கு தான் ஒரே ஒரு கேமரா வச்சுருக்கேன். நான் படுற பாடுறேன். ஐயே, அவன் எத்தனையோ ஆங்கிள் வச்சுருக்கான். ஆனால் ஒரே ஒரு ஃபோன் வச்சு தான் எத்தனை ஆங்கிளும் வைக்கிறான். ஓகே, இந்த இடத்துல சர்வே பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் சாப்பிட போகிறோம். வாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க போகிற படம். ஸோ அதில் நிறைய சீரீஸ் பசங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ஏதாவது ஒரு படத்தை யூஸ் லப்பர் பந்தே நான் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த படத்தையும் பார்த்துட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு அந்த படமெல்லாம் வந்து. ஸோ அந்த படம் பார்த்துட்டு ஸோ இப்போ ஸ்பூன் தேடணும். ஸ்பூன் ஸ்பூன் கிடச்சிச்சு, கழுவும். தனியாக இருக்கிறதுல என்ன பிரச்சனைனா, நேரத்துக்கு யாரும் சாப்பாடு வந்து கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவுமே வந்து நம்ம ஒரு டைம் ஆட் பண்ணால் அது ஒரு டைமில் வரும். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் காலைல புக் பண்ண ஊபருமே ரொம்ப அதிகமாகச்சு. நான் சைதாப்பேட்டை தான் போனேன். அதுக்கே வந்து 400 கேன்சல் பண்ணதுக்கு 400 வாங்கிட்டான். சத்தியமாக சொல்கிறேன், முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க. காசை பிடுங்குறாங்க ரொம்ப. ஒரு கேஸ் அப்படியே யூடியூப் பார்த்துட்டு ஓட்ட போகிறேன். நான் அப்புறம் வெளில போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை சாப்பிட்றது சொல்கிறதுக்கு. அதுக்கு ஓகேவா? சூப்பராக தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. A few moments later. எஸ், நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். டைம் ஒன்றதே தெரில. மணி வந்து 4:30 மணின்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் என்னன்றதை பார்த்து சொல்கிறேன். கரெக்டாக மணிஸ்ட் பார்த்துட்ருக்கேன். நான் இப்போ தாங்க மணிஸ்டே பார்க்குறேன். மணி வந்து 4:30 கைஸ். தெரியுதா? தெரியும் நம்புகிறேன். 4:30 ஃபோக்கஸ் ஆகுது. மணி 4:30 மணி கைஸ். ஸோ மணி வச்சுட்டே இப்போ தான் பார்க்குறேன். நான் என்ன நினச்சிருந்தேன்னா, சரி நெட்ஃப்ளிக்ஸ் போட்டிருக்கோம். தீபாவளி எப்பயே போட்டிருந்தேன். கரெக்டாக தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது போட்டேன். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். கரண்ட்டு பில் வேறு எகுறுது. எங்கள் வீட்டில் திட்டுறாங்க. என்னடா அப்படி பண்ணுற, கரண்ட்டு பில் எகுறுது. லேப்டாப் சார்ஜ் போடுறது, வாஷிங் மிஷின் ஓடுறது, இதுலேயே வந்து என்னோட இது வந்து வெறித்தனமாக ஓடுது. இதில் உங்கால் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கொடை எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கோ ஒரு வேலை கொடை இல்லைங்க. ஆமாங்க, கொடையை காணும். இப்போ நான் எங்கள் ஆளுக்கு ஃபோன் அடிச்சு கொடையை காணும். என்னோட எங்கள் ஒர்க்கர் இருக்கார் என்னோடய ரூமில். ஸோ கொடையை கால் பண்ணி கேட்கணும். கொடை இல்லைங்க, சாப்பிட போகணும், வசிக்குது செம்மையாக. நான் வந்து காலைல சாப்பாடே வந்து அது பேர் என்னது, பாஸ்தா சமைச்சு சாப்பிட்டேன். ஸோ அடுத்து பாஸ்தாவே சாப்பிட்டா அது வந்து வயிற்று அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் வந்து நான் வெளில போய் சாப்பிட்லாம். வெளில எப்படி நிலவரம் கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி வற்றிடுச்சு, ஓரளவுக்கு எடுத்துருச்சு. ஆனால் இன்னும் நிறைய இடத்துல தண்ணி இருக்குது. சரிங்க, போய் பார்ப்போம். ஸோ இதான் நிலம்பரம். பட் தண்ணி நிறையச்சு. கார் இங்கே இருந்தால் காரை மேலே ஏற்றிட்டேன். ஸோ போன வாட்டி புயலில் வந்து காரு முடிஞ்சு போச்சு, காரோட சோழி. ஸோ இந்த வாட்டி காரை அட்வான்ஸாகவே மேலே ஏற்றியாச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ
ஸோ ஆகையால் நான் வந்து மேல் வீட்டில் போயிட்டு அக்கா குடம் போட்டு கொடுங்கக்கா சாப்பிட்லக்கா அப்படின்னு சொல்லி குடையை வாங்கிட்டேன் இல்லை. ஓகே கூடை வந்துருச்சு. சரி கைஸ் சாப்பிடுவோம். பசிக்குது, செம்ம பசி எடுக்குது. ஏன்னா அது வந்து நைட்டும் சாப்பிடல, நேற்று நைட்டும் நான் சாப்பிடல ஒழுங்கா. அம்மே தண்ணியில் முழுங்கிட்டேங்க. ஹாத்தாடி. இது எங்கள் ஏரியா, இந்த வடபழனின்னா நான் குமரன் காலனியில் இருக்கேன். ஓகேவா, குமரன் காலனி ஃபஸ்ட் கிராஸில் இருக்கேன். ஸோ கரெக்டாக பாருங்கள். சென்னை நகராட்சி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இது பண்ணுங்க. ஸோ இங்கே தான் வந்து ட்ரைனேஜ் குழி இருக்குது. ஆனால் அந்த ட்ரைனேஜ் குழியில் தண்ணியே உள்ளே போக மாட்டேங்குது. ஆனால் இது மாதத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் நிலவரம். ஸோ இப்படி தான் இருக்கு நிலவரம். என் மூஞ்சி தெரியும் நம்புகிறேன். ஓகேவா, காற்று அடிக்குதுங்க, ரொம்ப காற்று அடிக்குதுங்க. அம்மே இப்போ இங்கே வந்து தானான்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இந்த ஏரியா தான் எங்கள் ஏரியா. இது வந்து டப்பிங் ஸ்டூடியோ. ஸோ நீங்கள் பார்க்குற பாதி படங்களோட டப்பிங் ஸ்டூடியோ இங்கே தான் இருக்குது. படம் டப்பிங் பண்ணுற இடமே தான் வடபழனியில். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஃபேமஸான டப்பிங் ஸ்டூடியோ. காற்று ஒரு பக்கம் அடிக்குதுங்க. இப்போ கொடை அடுத்த வீட்டு கொடா டிக்ஸு, நம்ம வீட்டு கொடை இல்லைடா. இதில் வந்து என்னோட ஒர்க்கர் இருக்காங்க. என்னங்க இது மேக்னெட்னால விட்டுதுங்க மைக்கா. இங்கே பாருங்க, கொடை அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அங்கே இருக்குங்க, ரோட்டில் தாங்க. எங்களுக்கு இங்கே கூட பரவாயில்லைங்க, ரோட்டில் இருக்கும் பாருங்க தண்ணி. அதை நான் காட்டுறேன். இந்த வாட்டி வந்து மோட்டர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு தெரியுமோ, இதுக்கு தான். இந்த ஏரியாலேயும் ஒரு மோட்ரு வைங்க தயவு செஞ்சு. முடியல, இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது தெரியுமா. ஏரியாவே தண்ணியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அக்கா கஷ்டப்பட்டு நடந்து போகுது. நீங்கள் இதெல்லாம் முன்னாடி பரவாயில்லைங்க, மோட்ரு வச்சு தண்ணி எடுக்கிறாங்க. முன்னாடி அவ்வளோ தண்ணி இருந்துச்சுங்க இந்த ஏரியாவில். பாருங்க தற்போதைய நிலவரம். ஐயோ நான் ஆப்போசிட்டில் வராங்க. இது கொஞ்சம் இல்லை தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளில வருது. இங்கே பாருங்க கைஸ், டிச்சு ஷாக்கடையிலேருந்து வெளில வருது கைஸ் தண்ணி. தற்போதைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தெரிகிறதா, தெரியும் நம்புகிறேன். ஸோ அங்கே ஒரு அக்கா நடந்து போகிறாங்களே, அந்த அக்கா முதல்ல நான் இங்கே தான் பார்த்தேன். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போகிறாங்க. ஸோ நம்ம இந்த ஏரியாலாம் தண்ணியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு புயல் வந்துச்சுல, அந்த புயல் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஸோ இப்போயும் டீ கடை திறந்துருக்கு. நான் இப்போ எதற்காக வெளில வந்தேன்னா, எனக்கு முருகை இட்லி கடை, அந்த கடையில் போய் இட்லி சாப்பிடணும். A few moments later. நின்றுச்சுங்க மழை. ஓ ஷீட், மழை நின்றுச்சு, காற்று தான் அடிக்குது. மழை நின்றுச்சு கைஸ். இப்போது வந்து என் பேண்ட் ஒத்த சைடு உள்ள பேண்ட்டு மட்டும் அவுந்துக்கிட்டே இருக்குது. ஆகையால் இப்போது தற்போதைய நிலவரம் என்னென்னா, வீட்டுக்கு நைட்டு சாப்பாடு வாங்கி வைக்கணும். ஏன்னா நைட்டு தான் புயல் வந்து கரையை கிடக்குது என்று சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா கன்ஃபியூஷன் வந்து, புயல் வந்து எந்த இடத்துல கரையை கிடக்குன்றது தெரியாது கன்ஃபார்மாக. அதுதான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. முடி ஏறா குடமாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஐயோ இந்த செப்பல் வேறு அநியாயம் பண்ணுது கைஸ். ஓகே கைஸ், எல்லாம் பேட்ரி பேக்கப் வச்சுருப்பாங்க. நான் தான் பேட்ரி பேக்கப் இல்லாமல் இருக்கேன். ஃபோனை வேறு சார்ஜ் போடணும். இந்த நேரம் பார்த்து பவர் பேங்க் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு கைஸ். இந்த ஏரியாவை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா என்னென்னா, வடபழனியோட டிப்போ உள்ளெல்லாம் ஃபுல் தண்ணி, செம்ம தண்ணி. நான் மேலே போய் காட்டுறேன், என் வீட்டு மொட்டை மாட்டிலேருந்து செம்ம தண்ணி உள்ளே இருக்குது. அதை எக்ஸிட் பண்ணிட்டுருக்காங்க இதை வச்சு. கைஸ் ஃபைனலி முருகன் இட்லி கடையை வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்கான்னு தெரில, இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ தெரியும் நம்புகிறேன். ஸோ இதான் அந்த முருகன் இட்லி கடை, என் வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சாப்பாடு இருக்கான்னு தெரில. அம்மா எதுங்க மழை பெய்யுது, அடிக்குத்தா மழை பெய்யல, சாரில் அடிக்குது, டப்பு செக்கு அந்த நிலமை தான். ஸோ இங்கே ஃபுட்டு இருக்கான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம்.
வாங்க போகலாம். வெல்கம். ஓப்பன் போட்டிருக்கு. எஸ், ஃபைனலி நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ எவ்ரிடே ஃபேவரட் எப்பவுமே சாப்பிடுவேன். ஸோ நான் எப்பயுமே வந்து இங்கே வந்து எப்போயா தான் வருவேன். பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, இன்னொரு கடை. ஸோ அங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ இப்படி பிச்சு இப்படியே எடுத்து தேங்காய் சட்டியில் ஒரு சுற்றி லைட்டாக மிஸ் ஆனதை எடுத்து தூக்கி சாம்பாரில் பின்னாடி ஒரு டிக்கி அடித்து அப்படி ஒரு கேமரா இருக்கும். இது மாதிரி மலையில் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.